இதில பிறந்தவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஃபேமிலிலயும் ரொம்ப அட்டாச்டா இருப்பாங்க. குடும்பத்தார் மீது ஒரு நல்ல ஒரு பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது ரொம்ப அற்புதமான ஒரு கட்டம். அதாவது தனுர் மண்டலம்ங்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அது வந்து மகரம். காலசக்கரத்தினுடைய 10ஆம் இடம். ஸோ, அப்ப இது வந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா, அர்த்த திரிகோணங்கள்னு நாங்க சொல்லுவோம். ஜோதிடத்தில 2, 6, 10 அப்படிங்கிறது அர்த்த திரிகோணங்கள். அதாவது அது முற்றிலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வது தான் அந்த திரிகோணங்கள். அப்போ இந்த காலசக்கரத்தினுடைய ஒரு அர்த்த திரிகோணம், இவர்களுடைய இன்னொரு அர்த்த திரிகோணமாக மாறும் பொழுது, 2, 10 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன், இவங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா அமையும். பொருளாதாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க வந்து சூரியனோட நட்சத்திரம் இருக்கு, சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் இருக்கு, அதுக்கப்புறம் செவ்வாயோடைய நட்சத்திரம் எல்லாமே இருக்கு. ஸோ, கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல ஒரு பதவி, நல்ல அரசாங்க உத்தியோகங்கள், நல்ல உயர் பதவிகள், அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். பேச்சு திறமை இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா, சூரியன் அப்படிங்கிறவர் இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி. அவரே வந்து இங்க ஒரு நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா இந்த ராசியில உட்கார்ந்திருக்கார் மகரத்துல. அதுவும் சனியுடைய வீட்டில் செவ்வாயும் உச்சம் பெறுகிறார். இவருடைய பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய 5 குடைய செவ்வாய் இங்கு உச்சமடையும் வீடு. அதனால் இவர்களுக்கு பேர், புகழ் எல்லாமே இவங்க உத்தியோகத்துல இவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு.